Hello friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பன்னீர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துர்க்கேன், பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாலாம் அப்படியே நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காட்சிட்டே வரேன். இப்போ வந்து நம்ம பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வதக்கிக்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம். அதில் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம் மூணுமே இது எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். இப்போ இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, முந்திரி இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வரும் உங்களுக்கு இந்த கிரேவி. இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுமே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சமயத்தில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும் இந்த கிரேவி. உங்களுக்கு இதுக்கு மேலே வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக வேணுன்றவங்க கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கிரேவி வரும். இப்போது இது தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம இந்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். சும்மா இது ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம் இந்த மசாலாவை. இந்த மாதிரி மசாலா வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிட்டு செய்யும் போது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு சூப்பராக டேஸ்டியாக கிடைக்கும். இந்த மசாலா சப்பாத்தி, நான், பூரி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. பாருங்கள், போதும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் கொஞ்சம். அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம அந்த மசாலா ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அப்படியேவும் போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரை பண்ணிவிட்டு செஞ்சு காட்டுறேன்.
இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா. பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்ததும், கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்ததும், ரொம்ப தீச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை ஆகணும்னு அவசியமே இல்லை. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த மசாலா அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு நம்ம தாளித்து இந்த மசாலாவை ஆட் பண்ணி வதக்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு 2 சோம்பு. ஆல்ரெடி நம்ம மசாலா எல்லாமே அதில் பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ணி தான் வதக்கியிருக்கோம். சும்மா தாளிப்புக்கு 2 சோம்பு போட்டிருக்கேன். சும்மா ஒரு பிரிஞ்சி இலையே பாதியாக கிள்ளி போட்டிருக்கேன். இது பொரிஞ்சு வந்ததுமே இந்த மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் தெறிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உஷாராக போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்ச மசாலான்றதுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அது வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம பன்னீர் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி, நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரே ஒரு விசில் குக்கரில் போட்டு மூடி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே கொதிய விட்டுறத விட ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இது கூடவே இப்போ நான் வந்து அரைச்ச மசாலாவோட தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அந்த மிக்ஸி ஜார் கழுவுனதில்ல அந்த தண்ணி தான், வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த மசாலா, அதனால அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் நான். மிதமான தீயில வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு உப்பு டேஸ்ட்டு எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒரே விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் அப்படியே கூட சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு கொதிக்க விடலாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு விசில் வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது இதை மூடி வச்சிடலாம். இப்போது பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.